ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராப் ஷிப்பிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிற விஷயத்தையும் என்ன பண்ண போகிறேன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸை என்ன பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் தாண்டி தான் கன்சூமர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து போய் சேரும். ஸோ ஹோல்சேலர்ஸ் ஒரு மார்ஜின் வச்சு என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் அதில் ஒரு மார்ஜின் வச்சு கன்சூமர்ஸ் கொடுக்கும்போது அப்படி ஒவ்வொரு லாபமும் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் போகும். ஸோ நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எப்படி அந்த மார்ஜினை அந்த ப்ராடக்ட்டை கன்சூமர்ஸ் கொண்டு போய் அந்த மார்ஜினை நமக்கு கொண்டு வரதும் பற்றி தான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்தியாவில் சரி இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிற விஷயம் இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேம் ஆகலை, யாருமே அதிகமாக நிறைய பண்ணவும் இல்லை. பட் ஃபாரினர்ஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பீப்புள் எல்லாருமே ட்ராப் ஷிப்பிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதை இன்டர்நெட் யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் நிறைய வெப்சைட் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய சில வெப்சைட்டை பற்றி என்ன பண்ண நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னா Etsy அண்ட் ஷாப்பிஃபை, ஒபர்லோ, அலி எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த மாதிரி 4 வெப்சைட், நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் இந்த 4 வெப்சைட் எனக்கு தெரிஞ்ச இந்த 4 வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் Etsyங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹாய் கைஸ், இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா Etsy. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த Etsy அப்படிங்கிறது நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான்கிற யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நார்மலாக என்ன பண்ணாங்க வெப்சைட் தான். ஸோ இதில் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன யூஸிங் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் கஸ்டமைசபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன கிடைக்கும் இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்கும். பிகாஸ் அங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்காது. பட் கஸ்டமைசபிள் ப்ராடக்ட்ஸ், ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன கிடைக்கும் இந்த வெப்சைட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த Etsy வெப்சைட்டை யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் யார் அப்படின்னா மேக்ஸிமம் யூஎஸ் அண்ட் கனடா பீப்புள்ஸ் தான். ஸோ அதுவும் கஸ்டமைசபிள் ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேசிங் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் நான் வெறும் மாஸ்க் மட்டும் டிசைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் 7 ஆர்டர் தான், 7 ஆர்டர் தான் வந்திருக்கு. அந்த 7 ஆர்டரில் என்னோட ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னா $70. பிகாஸ் இதை நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா மினிமம் 6,000 to 7,000 5,000 to 6,000 வரைக்கும் என்ன இருக்கும் இந்த $70 மதிப்பு இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா வெறும் 7 ஆர்டர்ஸ் தான். அந்த 7 ஆர்டர் என்ன அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, அது சிம்பிளாக என்ன அப்படின்னா மாஸ்க் தான். ஸோ என்னது நான் பண்ணிகிட்டே இருந்தேன்னா மாஸ்க் தான் டிசைன் பண்ணேன். பிகாஸ் ஃபாரினில் உள்ள மாஸ்க் எல்லாமே நார்மலாக நம்ம டிசைன் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ஒரு Etsyங்கிற ஆப்பில் என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம். இது மூலமாக பர்ச்சேசிங் பண்ணுற எல்லாருக்கும் டாலர் லெவலில் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ டேஷ்போர்டில் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் எனக்கு கிடைச்ச மொத்த டோட்டல் வியூ, நான் மேக்ஸிமம் இது ஒரு 2 months தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேருந்து ஒரு 495 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வியூ பண்ணியிருக்காங்க. அதுலேயும் என்னோட ப்ரொஃபைலை விசிட் பண்ணாங்க வெறும் 273 பேர். அதில் 7 ஆர்டரில் என்னோட ரெவன்யூ $70 கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்னோடய லிஸ்டிங்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னோடய லிஸ்டிங்ஸ் மீன்ஸ் நான் டிசைன் பண்ண அந்த மாஸ்க். ஸோ நான் டிசைன் பண்ண அந்த மாஸ்க்னால் இந்த 4 மாஸ்க் தான் என்ன பண்ணேன், டிசைன் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு மாஸ்க்கையும் $8 to $10 வரைக்கும் என்ன பண்ணலாம், நாம் இதில் சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்க்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாஸ்க்கை நான் எங்கே போய் டிசைன் பண்ணணும், இதை எப்படி நான் ஃபாரின் அந்த Etsyக்குள்ளே நான் ஆட் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படின்னா அதுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதுதான் திஸ் நியூ. ஸோ இந்த திஸ் நியூ அப்படின்னு ஓகே வெயிட் பண்ணுங்க, லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஐடி எல்லாமே பாஸ்வேர்டு ஆல்ரெடி சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதுவே லாகின்ல ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ஸோ ரொம்ப லோட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் நியூ நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த திஸ் நியூ அப்படின்னா இதெல்லாம் இந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் பிரிண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் என்ன இருக்கும், இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஹேட்லேருந்து டிஷர்ட்டாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பேக்ஸ், ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு திஸ் நியூ ஆப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் டிசைனும் பண்ணிக்கலாம். இப்படி டிசைன் பண்ணுற ப்ராடக்ட்ஸை எப்படி Etsyயில் நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன் இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் என்னோடய டிசைன்ஸ் இந்த இருக்குது.
ஸோ இதில் நான் நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் அந்த 4 டிசைன்ஸ் தான் என்ன பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எட்சியில் நான் ஆட் பண்ணேன். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் மாஸ்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் கிறிஸ்மஸ் அந்த டைமில் ஆட் பண்ணதுனால கிறிஸ்மஸ் ஹேட்டு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணேன், நான் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி பண்ணுற டிசைன் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள். ஸோ இதில் ரீடிசைன் அண்ட் பை, ஆட் டு ஸ்டோர் அண்ட் டெலிட். ஸோ இதில் ஆட் டு ஸ்டோர் இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை டேரெக்டாக என்ன பண்ண சின்க்ரோனைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், டேரெக்டாக எட்சியில் ஆட் பண்ண முடியும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ஷாப்பிஃபை, WooCommerce அண்ட் எட்சி இந்த மாதிரி இதில் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் எட்சியை கிளிக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அப்படி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுதே இந்த மாதிரி டைட்டில் எல்லாமே என்ன ஆகிரும்னா இங்கேயே க்ரியேட் ஆகிரும். ஸோ டைட்டிலேருந்து சரி, SKU அப்படின்னா அந்த நம்பர்னு சொல்லுவாங்க, ஆர்டரோட நம்பர் அதை சொல்லிடுவாங்க. தென் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டேரெக்டாக என்ன ஆயிரும், இங்கேயே க்ரியேட் ஆயிரும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்னோட டிசைன்ஸ் எந்த இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி என்னோட பிக் மூலமாக என்ன பண்ணியிருந்தேன், நார்மலாக டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரியல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா $7.49 வருது. ஸோ இது ரீட்டைல் ப்ரைஸ். நம்மளோட ப்ரைஸ் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு $11 இல்லை, நான் ஒரு $13 என்ன பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். ஸோ $13 கொடுத்துட்டு ஆட் டு ஸ்டோர் கொடுத்துட்டாலே போதும். என்ன ஆகிரும் அப்படின்னா என்னோட கோல்டன் பீச் ஸ்டோர், இதுதான் எட்சியில் நான் வச்சிருக்க பேர். ஸோ இந்த ஸ்டோரில் என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் டேரெக்டாக ஆட் ஆயிரும். அண்ட் தென் கண்டினியூ டிசைன் கொடுக்குறேன். ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி டிசைன் பண்ணுறது என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ட்ராப் ஷிப்பிங்னு இதிலே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ மாஸ்க் தான் இப்போ அதிகமாக இன்னும் வரைக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில் மாஸ்க்குங்கிறது ரொம்ப அதிகமான ரேட்டில் தான் விற்றுட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் ஒரு மாஸ்க் விற்கிறது என்ன அப்படின்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும். நான் அதிகபட்சமாக வாங்கினது 50-100 ரூபா வரைக்கும் தான் வாங்கியிருக்கேன். பட் அங்கே 1500 ரூபா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அது $1500 அப்படின்னா $20 வரைக்கும், $20லேருந்து $25 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, மாஸ்க் மட்டும் வாங்கி என்ன பண்ணிடுறாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நார்மலாக இந்த டிசைன், இந்த மாஸ்க்கை நான் என்ன பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதோட ரேட் இதில் வந்துருச்சு. ஸோ டிசைன் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாருங்கள் வந்துடும். ஸோ டிசைன் கொடுத்தது முடிச்சதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் ரொம்ப லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிசைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலாக மாஸ்க் இப்படி வந்துடும். இதில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டிசைன் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்துட்டு நம்மளோட இமேஜ் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க இமேஜ் என்ன பண்ணிக்கலாம், இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச இமேஜ், நமக்கு தேவையான இமேஜ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம். ஸோ நம்ம டிசைன்ஸை என்ன பண்ணலாம், இங்கே ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜை என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இமேஜை இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன பண்ணணும், டோட்டலாக கவர் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன்னா, ஜூம் பண்ணது என்ன ஆகிடுச்சுன்னா இப்படி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ என்ன ஆகிடுச்சு, அந்த பாக்ஸுக்கு அதிகமாகவே வந்துருச்சு. ஸோ இதில் வந்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா வெயிட். ஸோ இதோட குவாலிட்டி பேடுன்னு காட்டுது. இதில் நம்மளோட பிக்ஸோட குவாலிட்டி இதில் என்ன பண்ணிடும், காட்டிடும். நான் எக்ஸாம்பிள் சேவ் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இன்சஃபிஷியன்ட், இது குவாலிட்டி இல்லைன்னு காட்டுது, வந்து பேட் குவாலிட்டின்னு காட்டுது. தென் நான் இன்னொரு இமேஜ் என்ன பண்ணுறேன், இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பைடர்மேன் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஸ்பைடர்மேன் இமேஜை என்ன பண்ணியாச்சு, நான் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி நார்மலாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். வெயிட், இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நார்மலாக என்ன பண்ணிட்டேன், இப்படியே ஆட் பண்ணிட்டேன். அது ஒயிட் மாஸ்க் தான். ஆட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் என்ன டிசைன் வச்சுருக்கோமோ அந்த டிசைன் தான் என்ன வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இமோஜியை என்ன பண்ணியிருக்கேன், நான் மாஸ்கில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாஸ்க் மட்டும் கிடையாது, டிஷர்ட்டாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், நமக்கு தேவையான டிசைன் என்ன பண்ணிக்கலாம், இங்கே டிசைன் பண்ணிக்கலாம். இதில் பை, செல் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் காட்டியிருக்கு பார்த்தீங்களா. இதில் செல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாருங்கள் மாஸ்க் டிசைனாக வந்துடுச்சு. ஸோ செல் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு நார்மலாக வச்சுருக்க அந்த ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், ஷாப்பிஃபை, WooCommerce, எட்சி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஓனாக ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ஒரு லிங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர்லேயே என்ன பண்ணுறோம், ஆட் டு டவுன்லோட் லிஸ்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எட்சியில் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ இது கொடுத்தோடனே என்ன ஆகிரும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து என்ன ஆகிரும், எட்சியில் ஆட் ஆகிரும். அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துடும் பாருங்கள்.
ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டைட்டில் வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் வந்துடும். ஸோ இதில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எடிட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரேட் திஸ் நியூ ப்ரைஸ், இந்த வெப்சைட்டோட ப்ரைஸ் இவ்வளோ தான் இருக்குது. நாம் ஒரு $10 என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். $10 கொடுத்தாச்சு. ஆட் டு ஸ்டோர் கொடுத்ததுக்கப்புறம் கோல்டன் பீச் ஸ்டோர், என்னோடய எட்சியில் கோல்டன் பீச் ஸ்டோரில் என்ன ஆயிரும், ஆட் ஆகிரும். ஓகே, ஸோ இது என்னோடய ஸ்டோரில் ஆட் ஆகிரும். ஸோ இப்படி ஆட் ஆகின ஸ்டோரை எப்படி எட்சியில் அவங்க பர்ச்சேசிங் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதில் என்னோடய ஸ்டோர் போகிறோம் பாருங்கள், கோல்டன் பீச் ஸ்டார்ட், சாரி வெயிட். ஸோ ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படியா இருக்கும் அப்படின்னா இப்படி தான் தெரியும். ஸோ இதில் இப்படி தான் நம்மளுக்கு காட்டும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், கஸ்டமைசபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இதை கிளிக் கொடுத்து உள்ள போகிறேன் பாருங்கள். ஸோ இது எப்படி வியூ ஆகும் அப்படின்னா பாருங்கள், அவங்க இதுக்குன்னு தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, டைட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட ரேட் $, இத்தனை டாலர் இருக்குது. ஸோ நார்மலாக ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பை பண்ணுற மாதிரி தான் நம்ம பை நவ் கொடுக்கலாம், இல்லை ஆட் டு பாஸ்கெட் கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்தவொடனே என்ன ஆகிரும்னா, பை நவ் கொடுத்தவொடனே என்ன ஆயிரும், ஆட் ஆகிரும். இது அது மாதிரி நார்மலாக ஜிமெயிலில் லாகின் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இதில் பர்ச்சேசிங் பண்ணுவாங்க. ஸோ இதில் பர்ச்சேசிங் பண்ணுற எல்லாருமே நார்மலாக ஃபாரின் கண்ட்ரிஸ் உள்ள தான், மேக்ஸிமம் US, UK, கனடா இந்த 3 கண்ட்ரியில் உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த எட்ஸிங்கிற இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேசிங் பண்ணுவாங்க. அதுவும் கஸ்டமைசபிள் ப்ராடக்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பர்ச்சேசிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட் யாருமே இது வரைக்கும் ட்ராப் ஷிப்பிங்கில் என்ன பண்ண அதிகமாக யூஸ் பண்ணதும் கிடையாது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் நான் இப்போதைக்கு நார்மலாக தான் சொல்கிறேன். இதை பற்றின ஃபுல் டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றின டுட்டோரியல் மேக்ஸிமம் 1 hour வரும். ஸோ அந்த டுட்டோரியல் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தேவையாகிடுச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா இந்த டுட்டோரியல் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, எட்ஸி மட்டும் கிடையாது, ஒபர்லோ, அலி எக்ஸ்பிரஸ் அண்ட் தென் ஷாப்பிஃபை அப்படிங்கிற நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் ஷிப்பிங்கும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ட்ரையல்ஸ் வெர்ஷனும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் இன்டர்நெட் நாலேஜும் கொஞ்சம் டிசைனிங் நாலேஜும் இருந்தாலே போதும், இந்த ட்ராப் ஷிப்பிங்கை என்ன பண்ணலாம், நம்ம சூப்பராக எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்குண்டான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.